பெரியார் ஒண்ணுமே செய்யலையா அந்த மக்களுக்கு? பெரியார் செஞ்சாரு, காப்பி பேஸ்ட் பண்ணாரு. தமிழ்நாட்டில் தோன்றக்கூடிய சமத்துவ புறங்களுக்கு ஐயா வைகுண்டர் பேரை தானே வச்சிருக்கணும். ஏன் பெரியார் பேரை வச்சிருக்காங்க? பெரியார் ஜாதியை ஒழிச்சாருன்னு சொல்லி பெரியார் சொல்றாங்கல்ல, அவர் எந்த ஜாதியை எந்த ஊர்ல ஒழிச்சாரு அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். சமுதாய மக்களுக்கும் அவர் எதுவும் செய்யவே இல்லை. ஏங்க அவரு யாருக்குமே செய்யுங்க, அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுங்க, அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்து சமத்துவத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டியவர்கள் நாடார்கள். நான் என்னுடைய சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு பெரியாரால பெரியார் எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காருங்கிற அந்த கருத்து தான் நான் முன்வைக்கிறேன். இளகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பெரியார் குறித்த சர்ச்சைகளுக்கும் அவர் குறித்த விமர்சனங்களுக்கும் பல்வேறு கேள்விகளை அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே பெரியார் குறித்த விமர்சனங்களை நம்ம நாம் தமிழர் கட்சியினர் முன்வைக்கக்கூடியதையும் அதற்கு திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு நாடார் சங்கம் பெரியாரை பகிரங்கமாக தொடர்ந்து ஒரு விமர்சனங்களை வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப காரணங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, எங்களுடைய முன்னோர்களுடைய சாதனைகளை பெரியார் செய்தது போல பொய்யாக கட்டமைத்து வருகிறார்கள். அதனால நாடார் சமுதாய மக்கள் பொதுவாகவே பெரியாருக்கு தவறாக அவர் சொன்ன விஷயங்களை சுட்டி காட்டுறது சமூக வலைதளங்களில் வழக்கமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐயா வைகுண்டருடைய சாதனைகள், ஐயா பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியருடைய சாதனைகள், ஐயா விருதுநகர் வி ராமசாமி நாடார் அவருடைய சாதனைகள், இப்படி பல தலைவர்களுடைய சாதனையை தான் செய்தது போல பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் நாடார்கள் கோபமா இருக்கிறது இயல்பான ஒன்று. இல்ல, உங்க முன்னோர்கள் உங்களுடைய சமுதாயத்திற்காக குரல் கொடுத்த உங்களுடைய தலைவர்களுடைய கிரெடிட்ஸ்லாம் இவர் எடுத்துக்கிறாரு, அந்த பெருமையெல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அப்பனா என்ன எடுத்துக்கிட்டாரு? அப்ப பெரியார் ஒண்ணுமே செய்யலையா அந்த மக்களுக்கு? பெரியார் செஞ்சாரு, காப்பி பேஸ்ட் பண்ணாரு. ஐயா வைகுண்டருடைய சாதனைகளை இவர் செய்தது போல. குறிப்பா சொல்லணும்னா, சமத்துவம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு தென் திருவாங்கூர் சமஸ்தானத்துல 1823 இருந்து 1850 வரைக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. தோல்சியலை போராட்டம் என்கின்ற ஒரு போராட்டம். அப்போ அந்த திருவாங்கூர் சமஸ்தானம் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள், அதாவது எங்கெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் அவதரித்து அந்த அதர்மத்தை அடிப்பேன் என்று கீதையிலே கூறினார் பகவான் கிருஷ்ணர். அந்த அடிப்படையில மும்மூர்த்திகளின் அவதாரமாக ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவதரித்தார், தென்திருவ சமஸ்தானத்தில் அவதரித்தார்ங்கிறது வரலாறு. அப்படி இருக்கும்போது அவர் செய்த புரட்சிகள் என்ன, அவர் செய்த சாதனைகள் என்ன என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு கூட சில சாதியினர்களுக்கு அனுமதி கிடையாது. அதாவது 18 ஜாதிகள் பாதிக்கப்படுகிறது. 17 ஜாதிகள் பாதிக்கப்படும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் வரவில்லை. 18வதாக நாடார் சமுதாயம் மீது ஒரு அடக்குமுறை உருவாகும் போது அந்த பகுதியில் பெரும்பான்மையான நாடார்கள் வெகுண்டு எழுந்து அந்த சமஸ்தானத்துக்கு எதிராக போராடுகிறார்கள். அப்பொழுது ஆன்மீக போராளியாக அவதரிக்கிறார் ஐயா வைகுண்டர். இப்ப பாத்தீங்கன்னா, சமத்துவபுரம் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இதுக்கு முன்னோடியா யார் இருந்தா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். முட்டப்பதி அப்படிங்கிற பகுதியில, கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்துல சமத்துவ குடில்களை உருவாக்கினார். இன்னைக்கே ஜாதி ரீதியான எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 150 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கு கூட்டி சமத்துவ குடில்களை உருவாக்கியவர் ஐயா வைகுண்டசாமி. இல்ல, அதையெல்லாம் மறுக்கிறாரு பெரியார். இப்ப அதாவது உங்க சமுதாய மக்கள் செஞ்சிருக்கிறாங்க, முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க, அதை மறுக்கல. அதை கொண்டு அவர் போய் அவர் செய்யல, நான் மட்டும் தான் செஞ்சு நான் உரிமை கொண்டாடல. ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் தானே அவர் கொண்டாடுறாங்க. கரெக்ட், ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் எங்க கொண்டாடுறாங்க, அதாவது விஷயத்துக்கு வாங்க. அப்படி பார்க்கும்போது வரலாறு தெரிஞ்ச தமிழக அரசியல், தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் தோன்றக்கூடிய சமத்துவ புறங்களுக்கு ஐயா வைகுண்டர் பேரை தானே வச்சிருக்கணும். ஏன் பெரியார் பேரை வச்சிருக்காங்க? முதல்ல போராடினவங்க பேரை வைப்பாங்களா? இல்ல அந்த போராட்டம் நடக்கும்போது பிறக்காத நபரான ஈவேரா பேரை வைப்பாங்களா? இல்ல, எங்க பேரை வைங்க அப்படின்னு சொல்றது ஓகே. உங்களுடைய 1859 முடிஞ்சு போச்சு ஒரு போராட்டம். ஆனா அந்த போராட்டத்தையே நாங்க தான் செஞ்சோன்னு சொல்லி பெரியார் ஸ்டிக்கர் ஒட்டுவதும் ஈவேரா வகைராக்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுங்கிறது தப்பு இல்ல.
ஒரு போராட்டம். எங்க ஐயா வந்து பாடுபட்டாரு, ஐயா வைகுண்டர் பாடுபட்டாரு, அவர் பேரே நீங்க வைக்கல, ஆனா நீங்க உங்க பேரை வச்சுக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, திராவிட கும்பல்னு சொல்றீங்க. அவர் வைக்கலைன்றது உங்க பிரச்சனையா இல்ல இவரை மட்டும் வச்சதுனால உங்களுக்கு பிரச்சனை? ஐயாவை, அதாவது யாராக இருந்தாலும் முதலாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை அவர் செய்தவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க தவறியது அன்றைய திமுக திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி ஐயா வைகுண்டருடைய சாதனைகளை காப்பி பேஸ்ட் பண்ணி திருடிக்கிட்டது பெரியார். அந்த திருடுறதை வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறத நாங்க எதிர்க்கிறோம். இல்ல என்ன திருடுனதா சொல்றீங்க, என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க? பெண் உரிமையாக இருக்கட்டும், சமத்துவமாக இருக்கட்டும், இப்ப வந்து அதே மாதிரி படிப்பறிவா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றேன். 1919 தனது 40 வயசுல காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர் பெரியார். சரியா? 1925 வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது நீதி கட்சியில வந்து பெரிய பெரிய தலைவர்கள் செய்த சாதனைகளை, குறிப்பாக பட்டிவரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் செய்த சாதனைகளை, வெள்ளுடை வேந்த தியாகராயர் செய்த சாதனைகளை, MC ராஜா போன்ற தலைவர் செய்த சாதனைகளை, சிங்காரவேலர் செய்த சாதனைகளை பெரியார் செய்தது போல அவர்கள் திருடி இருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, நீதி கட்சிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் அன்றைய சூழல்ல. அந்த காங்கிரஸ் கட்சியில மாநில மாகாண தலைவராக இருந்த ஈவேரா அவர்கள் எப்படி நீதி கட்சி சாதனைக்கு உரிமை கொண்டாட முடியும்? இவர் நீதி கட்சிக்கு எந்த வருஷம் வந்தாரு? நீதி கட்சி செஞ்ச சாதனைகள் என்ன? அப்போ அடுத்தவங்க செஞ்சதை திருடிக் கொள்வது இவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இல்ல, இப்ப திராவிட ஆதரவாளர்கள் வந்து முழுக்க முழுக்க அவங்க வைக்கக்கூடிய முன் உதாரணம் என்ன அப்படின்னா, சமூக நீதிக்காக போராடினாரு, சமத்துவத்துக்காக ஜாதி ஏற்றத்தாழ்வு உடைச்சாரு, இதுக்கெல்லாம் வந்து பெரியார் பாடுபட்டாரு, அதை ஏன் மறுக்கிறாங்கன்னா? அவர் சமூக நீதிக்காக பாராடல, சமூக நிதிக்காக பாராடினார். நிதி வசூல் பண்றதுக்காக பல்வேறு ஊர்கள் கூட்டத்தை போட்டு நாங்க அந்த நிகழ்ச்சி பண்றோம், இந்த நிகழ்ச்சி பண்றோம், பணம் வசூல் பண்ணி சேர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய மடாதிபதி போட்டு பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ அண்ணாவுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டுருச்சு. கலைஞர் கருணாநிதியோட நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டுருச்சு. ஏன் வந்து பெரியாரோட நூல்கள் அரசுடைமையாக்கல? அப்ப அவருடைய சிந்தனைகள் மக்களுக்கு கொண்டு போய் சேரணுமா சேரக்கூடாதா? நீங்க சொல்ற மாதிரி அவர் சமத்துவத்துக்கு போராடின தலைவர் என்றால், சமூக நீதிக்கு போராடின தலைவர் என்றால், அவர் செய்த சாதனைகளை அரசுடைமையாக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு மடாதிபதி மாதிரி, அவருடைய பக்தர்கள் மாதிரி நீங்க செய்றீங்க. அதாவது பெரியார் வந்து ஒண்ணுமே செய்யறதுக்கு 2-3 உதாரணங்களை சொல்லலாம். குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன். பெரியார் ஜாதியை ஒழிச்சாருன்னு சொல்லி பெரியார் சொல்றாங்கல்ல, அவர் எந்த ஜாதியை எந்த ஊர்ல ஒழிச்சாரு அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். இல்ல, அந்த காலகட்டங்களை வந்து இரட்டை கோலை முறை இருந்திருக்கு, தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, அனைவரும் கோயிலுக்குள்ள போகணும், ஏற்றத்தாழ்வின்றி வாங்க கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார். கோயில் நுழைவு போராட்டம் அவர் எங்க நடத்தினார்? இதுதான் கேள்வி. அதாவது முழுக்க முழுக்க அடுத்தவர்கள் செய்த சாதனை. கோயில் நுழைவு போராட்டம் 1939ஆம் ஆண்டு வைத்தியநாத ஐயர் மதுரையில நடத்தினார். அந்த போராட்டத்துக்கு பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? இத்தனைக்கும் அவர் அந்த டைம்ல நீதி கட்சியில இருக்காரு, ஒரு சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா 1873 மூக்க நாடார் என்பவர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி அவர் அடித்து படுகொலை செய்துட்டார்கள். முதல்ல கோயில் நுழைவு போராட்டத்தை செய்தவரே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இது வந்து வரலாறு, நீங்க வரலாறு எடுத்து பாருங்க. அப்படி இருக்கும்போது கோயிலுக்காக ஒரு திரும்ப கூட எடுத்து போடாத பெரியாரே எப்படி கோயில் நுழைவு போராட்டம் சொல்றீங்க? சாதி ஒழிப்புன்னு சொல்ற பெரியார் வழி வந்தவர்கள், பெரியாருடைய வழி வந்த திராவிட மாடல் அரசு சொல்லக்கூடிய ஜாதி சங்க மீட்டிங்ல போய் கலந்துக்கிட்டு பேசுறாங்களே, அது எந்த அதாவது அமைச்சர்கள் எடுத்துடுங்க. மூர்த்தி அவர்கள் அவர் ஜாதி மீட்டிங்ல போய் பேசுறாரு. KKSSR ராமச்சந்திரன் அவரு அவங்க ஜாதி மீட்டிங்ல பேசுறாரு. அமைச்சர் நேரு அவங்க ஜாதி மீட்டிங்ல போய் பேசுறாரு. அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவங்க ஜாதி மீட்டிங்ல பேசுறாரு. இப்படி சபாநாயகர் அவங்க ஜாதி மீட்டிங்ல போய் பேசுறாரு. இப்படி எல்லாருமே அவங்க ஜாதி மீட்டிங்ல போய் பேசிக்கிட்டு அவங்க ஜாதி வாக்கு வாங்கணும், தேர்தல் டைம்ல எல்லா ஜாதி ஓட்டு வாங்கணும்னு சொல்லி கனிமணி போன்றவர்கள் அனைத்து சமுதாய ஜாதி சங்க அலுவலகத்துல போய் வாக்கு பிச்சை கேட்ட வரலாறுலாம் இப்பவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஜாதியை ஒழிச்சீங்க. ஜாதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதாவது ஒரு ஜாதியை ஏற்றத்தாழ்வை நாங்க ஒழிச்சிருக்குன்னு சொல்லி எங்கேயாவது உங்களால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா? முழுக்க முழுக்க பொய்யால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஈவேரா,
ராமசாமி நாயக்கர். இல்ல அப்ப முழுக்க முழுக்க நாடார் சங்கம் வந்து இன்னைக்கு பெரியாரை வந்து இன்னைக்கு அவதூறு பரப்புதும் அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதுக்கு காரணமே அன்றைய காலகட்டங்களில் பெரியாருடைய அரசியல் நிலைப்பாடு வெறும் அரசியல் காரணம் மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியல் காரணம் இல்ல சார், எங்க சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் செய்த சாதனையை பெரியார் செய்தது போல் கட்டமைக்கப்பட்டது தப்பு அப்படின்னு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவருடைய காலகட்டங்களில் பெரியார் வந்து பிறக்கல, அதுக்கப்புறம் தான் வந்தாருன்னு சொல்றீங்க இந்த காலத்துல. அப்ப பெரியார் காலத்திலயும் அதே நாடார் சமுதாயத்தின் மீது ஒரு சாதிய ஏற்றத்தால் இருக்கிறதுனாலதான் அவர் குரல் கொடுத்திருக்காரு. இப்ப உங்களுடைய சமுதாய தலைவர்கள் பாடுபட்டு அதை ஒளிஞ்சிருக்கணும்ல. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது இந்த மாதிரி தவறான கட்டமைப்புகள் செய்திகள் நிறைய இருக்கு. ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டியர் மரபினர் நாடார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 16/12/2012 என்று இந்த நாட்டை ஆண்டவர்கள் நாடார்கள் சேர சோழ பாண்டிய வம்சாவளி நாடார்கள் சொல்லி அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தெலுங்கு நாயக்கர்களுடைய ஆட்சியில நாடார்கள் பாண்டிய மன்னர்கள் வீழ்ச்சி நடைபெற்ற போது அவர்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இதெல்லாம் வந்து தங்களுடைய உழைப்பால் தங்களுடைய ஒற்றுமையால் வென்று காட்டியவர்கள் நாடார்கள். இப்போ கல்விக்காக பெரியார் போராடினான்னு சொல்றாங்கல்ல, பெரியார் வந்து இல்ல கல்விக்காக போராடி இருக்கிறார், பெண் உரிமைக்காக ஒவ்வொரு விஷயமா இருக்கும் சார். கல்விக்காக பெரியார் போராடினது என்ன? எந்த பள்ளிக்கூடத்தை திறந்தாரு? எதுவுமே செய்யலையா? ஏதாவது பள்ளிக்கூடத்தை திறந்திருக்காரு? எதுவுமே செய்யாம எப்படி ஒரு சமூகத்துல வந்து ஒரு தலைவராக ஏற்று? அதுதான் சார் காப்பி பேஸ்ட். அதாவது இவர் வந்து ஒரு டெக்னிக்கா ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய அறிஞர்கள் எழுதின பொன்மணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு காப்பி பேஸ்ட் போட்டு கீழே இவர் பேரை போட்டு புஸ்தகமா போட்டு மக்களை ஏமாத்திருக்காரு. இன்னைக்கு நவீன காலத்துல டிஜிட்டல் காலத்துல யார் எந்த தப்பு செஞ்சாலும் உடனே கண்டுபிடிச்சிடலாம். அன்றைக்கு சூழ்நிலை புக்கை படிச்ச உடனே அது உண்மை நம்பக்கூடிய ஒரு சமுதாயம். 1880 1890 காலகட்டங்களில விருதுநகர் சத்திரியபாணி வித்யா ஸ்கூலாக இருக்கட்டும், அருப்புக்கோட்டை நாடார் பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், சாத்தூர்ல இருக்கட்டும், திருமங்கலத்தில் இருக்கட்டும், இப்படி பல ஊர்களில் பள்ளிக்கூடங்களை எங்களுடைய உழைப்பில் உருவாக்கி, அதாவது நாடாருடைய உழைப்பில் உருவாக்கி அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்து சமத்துவத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டியவர்கள் நாடார்கள். அவர்களும் செய்த சாதனையை பெரியார் என்கிற ஈவேரா அவர்கள் காப்பி பேஸ்ட் பதிவு போட்டு திருடிக்கிட்டாருங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை யாராலும் மறுக்க முடியுமா? நாடார் சங்கத்துக்கும் திரு முத்துரமேஷ் அவர்களுக்கும் வந்து பெரியார் மீது கோபம் இல்ல, திமுக என்ற ஒரு திராவிட கட்சி மேல கோபம். அது அவங்க கொடி பிடிக்கிறதுனால அவங்களே சேர்த்து நாங்க எதிர்க்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ முதல்ல வந்து பெரியாருக்கும் திமுகவுக்குமே நிறைய முரண்பாடுகள் உண்டு. அதாவது 1925 காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போன ஈவேரா அவர்கள் 1929 சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை சேர்த்து. அப்போ எங்க தாத்தா சவுந்தரபாண்டி நாடார் தான் அதுல தலைவரா போட்டு சுயமரியாதை இயக்கம் என்று உருவாக்கப்படுகிறது. அப்போ அதுல வந்து ஜாதி பட்டங்களை நாம் துறக்க வேண்டும் சொல்லி தமிழ் ஜாதி பட்டங்கள் எல்லாம் இவர் ஒழிச்சிருக்காரே தவிர அவங்க ஜாதி பட்டம் தான் அவங்க ஒழிச்சது கிடையாது. இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர் பெரியாருன்னு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா கூட அவரோட வழி வந்தவர்கள் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டுல பெரியாருன்னு பேர் வைக்கிறீங்க, அதே தெலுங்கானா ஆந்திரால போய் பெரியார் நாயக்கர்னு சொல்லி படத்தை வெளியிடுறீங்க. இதுல இருந்து தெரியல உங்க சமூக நீதி. இவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிப்பதையும் ஆட்சியாளர்களுக்கு ஜால்ரா அடிப்பதையும் வழக்கமாக கொண்டவர்கள். திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெரியாரா இருக்கட்டும், பெரியாரோட வழித்தோன்றலா இருக்கட்டும். உதாரணத்துக்கு பெரியார் வந்து சமூக நீதி செஞ்சாரு, பெண் உரிமைக்காக போராடுங்கிறது எல்லாமே நீதி கட்சியுடைய சாதனைகள். இந்த நீதி கட்சி சாதனைகளை திருடுவதற்காக 1921 25 வரைக்கும் நீதி கட்சி செய்த சாதனைகளை இவர் வந்து எப்போ 37 அந்த கட்சியில சேர்ந்துட்டு அந்த சாதனைக்கு உரிமை கொண்டாடுற. இது எப்படி ஏத்துக்கிட முடியும்? அறிவார்ந்த தமிழ் மக்கள் தங்களது 6வது அறிவான பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும். அது பெரியார் ஸ்டார் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாங்க சொல்றது உண்மையா இல்லையாங்கிறத நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க. 1952 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் போது தனது இனவெறி காரணமாக, தனது சாதி வெறி காரணமாக பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் தான் ஈவேரா. அதுதான் காரணம். அப்ப நாடார் அதுதான் சார், அதுவும் காரணம். அதே 54 காமராஜர் ஐயா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு வந்து ராஜாஜி பிடிக்காது என்ற காரணத்திற்காக காமராஜர் ஐயாவிற்கு குடியாத்தம் தேர்தலில் போட்டி போடும்போது பல்வேறு கட்சியினர்கள் அமைப்புகள் ஆதரவு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 100 அமைப்பு இருக்கலாம். அந்த 100 அமைப்புகளில் ஒரு லெட்டர் பேட் அமைப்பு தான் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துக்கு எந்த வாக்கு வங்கியும் கிடையாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது.
ஆனா இவனுக்கு இந்த கதையை சொல்ற ஆட்கள் எல்லாம் காமராஜரையே முதலமைச்சராக்கியவர் பெரியார் அப்படின்னா பொய்ய வாய் பூசாம சொல்லிட்டு அழுகிறாங்க. இல்ல ஒரு காலகட்டங்களில் நாங்க நாடார் சமுதாய மக்கள் வந்து பெரியாருக்கு வந்து நாங்க ஆதரவு தெரிவிச்சோம். ஒரு கட்டத்துல அவர் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு. அதனால எங்களுக்கு அவருக்கும் பகையை தொடங்கிருச்சு. அப்படி கிடையாது, அது தப்பு. முதல்ல வந்து அவர் எதிராக இருக்காரு 52. அதுக்கப்புறம் 54 தலைவர் பெருந்தலைவர் அவர்கள் முதலமைச்சரான முழுக்க பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதுக்கு காரணம் வெள்ளையர் ஆட்சியில் இருக்கும் போதும் அவருக்கு ஆதரவா இருந்தவர் பெரியாரு, காமராஜர் ஆட்சியில் இருந்த போதும் அதுக்கு ஆதரவா இருந்தது பெரியாரு, அண்ணா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகும் அவங்களுக்கு ஆதரவா இருந்தது பெரியார். ஏன் இவங்க வந்து தெளிவா சொல்லுவாங்களே, பிராமண எதிர்ப்பு பாப்பானை பார்த்தாலே பாம்பை கண்டாலும் பாப்பானை கண்டால் பாப்பானை அடின்னு சொல்ற இந்த ஆட்கள் பாம்பை அடிக்காதே பார்ப்பானை சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இவர்கள் சொல்லிய அந்த சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்தது கி வீரமணி போன்றவர்கள். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? யாரு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சமூக நிதியை பெற வேண்டும். இவங்களுடைய நோக்கமே ஒன்லி நிதி தான். நிதி நிதி நிதி. ஆனா அதை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, ஒண்ணும் செய்யல. உண்மையாலுமே பெரியார் செய்த சாதனைகள் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பிற மொழியாளர்கள் ஒரு அரசியலில் ஒரு கோலத்திற்கு அவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு. இன்றைக்கு நாம் தமிழர் அண்ணன் சீமான் போன்றவர்கள் வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு காரணமாக வரலாற்று உண்மைகள் பக்கம் பக்கமா சமூக வலைதளங்களில் பெரியார் என்ற பிம்பம் பொடிப்படியாக அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரியாருங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வரலாறா இருக்கு. இல்ல இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு பெரியார் குறித்த விமர்சனங்களை வச்சதுக்கு பிறகுதான் இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சில ஆதாரங்களை திரட்டி வைக்கிறாங்க. இப்ப நாடார் சங்கமும் வந்துருச்சு. அப்படின்னா இப்ப சீமான் அவர்கள் பேசினா இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துக்கிறாங்க, பெரியார் மேல யாரும் குற்றச்சாட்டு வைக்கல, இப்ப வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து நாடார் சமுதாய வரலாறுகளை பாத்தீங்கன்னா தெரியும், குற்றச்சாட்டுகள் வந்து பெரியார் மேல இப்ப நாடார்கள் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். சீமான் இன்னைக்கு 8.5% ஓட்டு வாங்கி ஒரு ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில அவர் பேசுறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்குது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாய் ஒன்னாகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அதாவது சார், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என உறக்க கூறி தமிழர்களுடைய நாடி நரம்புகளை சுண்டி இழுக்க வகையில் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் போராடிய சீபா ஆதித்தனார் தமிழ் பெரியாரா? தமிழை வந்து காட்டு மொழி, காட்டு மிராண்டி மொழி, திருக்குறள் மலம் என்று பேசிய பெரியார் பெரியார் வந்து தமிழ் பெரியாரா? அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஆதாரங்களை காட்டுங்க. அவர் வந்து அப்படி சொல்லவே கிடையாது. அவங்க சொல்லிட்டத சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து வச்சு சொல்றாங்க. அவர் வேற காரணங்களை முன்னுதாரணம் காட்டி தான் சொன்னாரு அப்படின்னு அவங்களோட. நீங்க ஆதாரங்கள் வேற எங்கேயுமே தேட வேணாம் சார். திமுக இருக்கட்டும், திராவிட கழகமா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் பெரியாரும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் இவங்க 3 பேரும் அச்சில் ஏற்ற முடியாத கெட்ட வார்த்தைகளை தமிழகத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை 1949க்கு பிறகு வந்த 1967 வரை வந்துள்ள விடுதலை பத்திரிகையை படியுங்க. அந்த பத்திரிகைகள்லாம் ஃபர்ஸ்ட் வெளியிடுங்க. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் வெளிவந்த முரசொலி பத்திரிகைகள்லாம் வெளியிடுங்க. அப்போ இவரை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, இவங்களை எவ்வளவு கேவலமா பேசி தெரியும். ஒரு படத்துல காமெடி கூட வரும், வடிவேலும் சத்யராஜும் பேசியிருக்காங்க. அவர் வந்து என்னை ரொம்ப திட்டுவாரு, நாங்களாம் திட்டி சண்டை போடுறது கோவை சொல்லாட்ட சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பேச்சு உலக வரலாற்றில் எந்த தலைவர்களும் பேசுறது கிடையாது. அந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இருக்கு. அப்போ பத்திரிகை வெளியிட்டக்கூடியவர்கள் லைப்ரரியில இந்த புஸ்தகங்களை இந்த பத்திரிகைகளை நீங்க வெளியிடுங்க, அரசு உடைமையாகட்டும். அப்ப எல்லா உண்மையிலும் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது தான் சீமானனுடைய கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கையும். நீங்க பேசுறது வந்துச்சா வரலையான்னு தேதி வாரியாக அந்த பத்திரிகைகளை வெளியிடுங்க. ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? இப்ப கலைஞர் அவர்களும் திமுக வந்து பெரியாரை விமர்சிச்சிருக்காங்க ஒரு காலகட்டங்கள்ல, கடுமையாக திட்டிருக்கிறாங்கன்றத குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, அப்ப காமராஜர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் எந்த தனிப்பட்ட விரோதம் பகையும் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, கிடையாது. காமராஜர் ஐயா பொறுத்தளவிற்கு அவர் எல்லாருடையும் அன்பாக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். தமிழகத்திலே 9 ஆண்டுகால பொற்காலாட்சியை கொடுத்த தலைவர். படிக்காத மக்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிவனத்தை கொண்டு வந்த தலைவர். விவசாய புரட்சி ஏற்படுத்துவதற்காக 12க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை உருவாக்கிய தலைவர். தொழில் புரட்சிக்காக இப்போ கிண்டி, அம்பத்தூர் போன்ற பல்வேறு தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய தலைவர். அப்படி வந்து அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த தலைவர். இன்றைக்கும் உலக மக்களால்
ரோல் மாடலாக சொல்லப்படக்கூடிய தலைவராக ஒரே தலைவராக காமராஜருடைய ஆட்சி இருக்கு. அதுல எந்த சிக்கல் கிடையாது. பெரியாரை பொறுத்தளவிற்கு எங்களுடைய கோரிக்கைன்னா, ஐயா பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் செய்த சாதனைகளை இவர்கள் திருடி கொண்டது. குறிப்பா உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். பெரியார் என்றது ஒரு நபருக்கான பேர் கிடையாது. அதை முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பெரியார் என்ற பெயரை பெரியார் ஈவேரா அவர்கள் பல்வேறு தலைவர்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா, கோயில்பட்டி வள்ளிமுத்து நாடார் முன்னாள் திராவிட கழகத்தில் இருந்தவர், பின்னாடி திமுக இருந்தவர், அதன் பிறகு அண்ணா திமுகவுடைய அவைத்தலைவராக இருந்தவர். அவரை கோயில்பட்டி பெரியார் அப்படின்னு பெரியாரே பேசியிருக்காரு. அந்த அந்த அமைப்புல உள்ளவங்க எல்லாருமே கோயில்பட்டி பெரியார் என்றால் யாரை குறிக்கும்? வள்ளிமுத்து ஐயாவை குறிக்கும். அதே போன்று விருதுநகர் பெரியார் என்றால் வி ராமசாமி நாடார். வி ராமசாமி நாடார் வந்து விருதுநகர் பெரியார். திராவிடர் கழகம் நடத்திய பல்வேறு மாநாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்த ஒரு முக்கியமான தலைவர் வி ராமசாமி நாடார் அவர்கள். அவர் வந்து விருதுநகர் பெரியார். வாலிப பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் அதே விருதுநகரை சேர்ந்த ஏவிபி ஆசை தம்பி நாடார். அவர் வந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தார். இது எல்லாரையும் தாண்டி சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவராக, பெரியாருக்கே தலைவராக விளங்கிய, பெரியார் துணைத் தலைவராக இருந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவர் சவுந்தரபாண்டியனாருடைய பேரை பெரியார் சவுந்தரபாண்டியனார், பெரியார் சவுந்தரபாண்டியனார், பெரியார் சவுந்தரபாண்டியனார், பெரியார் என்றால் சவுந்தரபாண்டியன் என்று சொல்லி இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஈவேரா அவர்களே பெரியார் என்று சொன்னது சவுந்தரபாண்டியனார் அவர்தான். இவங்களுக்கெல்லாம் என்ன முரண்பாடு அப்படின்னா, இவங்க வந்து திராவிடர் கழகம் ஒண்ணு ஆரம்பிக்கும் போது நிறைய முரண்பாடு வந்துட்டு, திராவிடர் கழகம் என்ற இல்லாத ஒரு பெயரை ஏன் சூட்டுகிறீர்கள்? நாம் தமிழர்கள், நமக்கு தமிழ் தான், நமக்கு தாய்மொழி தமிழ், நமது நிலத்துக்கு பகுதியில் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது தமிழர் கழகம் என்று ஆரம்பிக்க வேண்டியதானே சொல்லி தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் பெரியார்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சது. அந்த பெரியார் கழகம் ஆரம்பிக்கும் போது பிரிஞ்சாங்க. அப்படி பிரியும் போது உள்ளவர்கள் தான் பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் அவர்கள், கி.பி. விஸ்வநாதன் அவர்கள், இப்படி பல தலைவர்கள். இல்ல இப்ப முத்துராமலிங்க சார் அவர்கள் சொல்லும் போது வந்து எங்க நாடார் சமுதாய முன்னோர்கள் உழைத்த உழைப்பை எல்லாம் வந்து பெரியார் வந்து எடுத்துக்கிட்டாரு, அதனால எங்களுக்கு ஒரு எடுத்துக்கிட்டாரு, அதை அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்ப நாடார் சமூக மக்களுக்கான எதிரி தான் பெரியார் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் அவர் வந்து ஒரு எதிரி அப்படின்றத நீங்க குற்றச்சாட்டை முன் வச்சாதானே நீங்க தமிழ் குடிகளுடைய தலைவர்களுடைய எல்லா உழைப்பையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்றது கரெக்ட். இப்போ எங்களுடைய பார்வையில எங்க சமுதாய முன்னோர்களுடைய உழைப்பை, அவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் திருடியவர் பெரியார்ன்றது 100% உறுதியாக தெரியுது. அதே போன்றுதான் எல்லா சமுதாயத்திலையும் நடந்திருக்கும். நான் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு பெரியார் எப்படி எல்லாம் ஏமாத்திருக்காருங்கிற அந்த கருத்து தான் நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் காந்தி என்று சொல்லப்படுகிற ராமச்சந்திரனார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்துல திராவிடர் கழகத்துல எந்த அளவுக்கு உழைச்சாரு, எவ்வளவு பணம் செலவு பண்ணாரு அப்படிங்கிற வரலாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி MC ராஜா அவர்கள் அவங்க சமுதாய மக்களை கூப்பிட்டு பெரியார் வந்து என்ன துரோகம் செஞ்சாரு, என்ன எப்படி எல்லாம் திருடினாரு, இவங்க வரலாறு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய அந்த சாதனையை, உழைப்பை, பெரியார் எப்படி எல்லாம் திருடினாரு அந்த சமுதாய மக்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. அயோத்திதாச பண்டிதர் செய்த சாதனைகளை, அவர் செய்த சமூக நீதியை பெரியார் எப்படி எல்லாம் திருடினாருன்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. ஐயா இரட்டைமலை சீனிவாசன் செய்த சாதனைகளை, அவர் செய்த சமூக நீதியை பெரியார் எப்படிலாம் திருடுறான்னு சொல்லி அந்த சமுதாய மக்கள் கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. இதுதான் வரலாறு. ஐயா வரதராஜன் நாயுடு இருந்தாரு காங்கிரஸ் கட்சியில, அவர் செய்த சாதனைகளை பெரியார் எப்படிலாம் திருடி இருக்காரு அப்படின்னு அந்த நாயுடு சமுதாய மக்கள் கேட்டா அவங்க சொல்ல போறாங்க. இது வந்து எல்லாரையுமே வந்து பெரியார் என்கிறவர் வந்து தமிழ் என்று சொல்லாமல் திராவிடம் என்று சொல்லி முழுக்க காப்பி பேஸ்ட் இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கல்ல. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் தண்ணீர் நடந்தது. என்ன போராட்டம்? ஜல்லிக்கட்டு போராட்டம். இப்போ கதிராமங்கலத்துல போராட்டம், இப்போ மதுரையில டங்ஸ்டன் போராட்டம் இருக்குல்ல. இந்த போராட்டத்துக்கு இப்போ வந்து இன்றைய திமுக மாடல், திராவிட மாடல் முதலமைச்சர் எப்படி ஸ்டிக்கர் ஒட்டினாரு? மக்கள் தண்ணீர்ச்சா 5000 பேர் 10,000 பேர் திரண்டு மிகப்பெரிய அளவுல போராடுறாங்க. அந்த போராட்டமே இன்று இங்க இருக்க திமுகவையும் பாஜகவும் எதிர்த்துதான். ஆனால் நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம், அதனால அந்த இதை ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களே பாராட்டுகளை எடுத்துக்கிறாங்க. எங்க போய்? மதுரையில. அப்போ இப்பமே இந்த நவீன காலத்திலேயே நம்ம கண் முன்னாடியே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு அன்னைக்கு டிஜிட்டல் எதுவுமே இல்லாம
அந்த காலத்துல எப்படிலாம் ஏமாத்திருப்பாங்கன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. கோயில் நுழைவு போராட்டத்துக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது, படிப்புக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் கிடையாது. சமுதாய மக்களுக்கும் அவர் எதுவும் செய்யவே இல்லை அப்படின்றீங்க. ஏங்க அவரு யாருக்குமே சரிங்க, அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணுங்க, அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்க. அவங்க இனத்துக்காரங்களுக்கு, பிற மொழியாளர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, கன்னடர்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து அதாவது மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டுருச்சு. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி பிடிச்ச தெலுங்குகளுக்கு இந்த மாநிலம், கன்னடருக்கு இந்த மாநிலம், மலையாளர்களுக்கு இந்த மாநிலம் சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் அல்லாதவர்கள் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் பெரியார். தமிழ் இன துரோகி இந்த மக்கள் ஏத்துக்கிட்டு தானே வச்சாங்க. மக்கள் ஏத்துக்கிட்டா இந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இதை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டு தானே இன்னைக்கு அவர் வந்து ஆட்சி கட்டல. அறியாமைங்க, பெரும்பான்மையான மக்கள்ங்கிறது கிடையாது, அறியாமை. நானே ஒரு காலத்துல பெரியார் பெரிய தலைவரா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவருடைய தோற்றங்கள், அவர் புத்தகங்கள் படிக்கும் போது அவருடைய தத்துவங்களும் பாருங்க, பெரிய தென்னாட்டு சாக்ரட்டிஸ் சொல்றாங்களே, அவர் பெரிய பெரிய தலைவர் பார்த்தா எல்லாமே ஹம்பக்கு, பொய். பெண்ணுரிமை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து பெரியார் எழுதுனதாக சொல்லப்படுகிறது. வீரமணி ஐயா பெரியாரும் வெள்ளக்காரர் ஒருத்தர் எழுதுற புத்தகம் ரெண்டும் ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகம் வர்றதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் வந்துருச்சு. அப்ப அந்த புத்தகத்தை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இவங்க பேரை பண்ணிட்டு சிந்தனையாளர்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறான்னு கதை விட்டு மக்களை ஏமாத்துல வரலாறு தான் திராவிட கழக வரலாறு. இது வந்து தொடராது. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு சார். தமிழ்நாட்டில் தமிழர்களை ஏமாற்றி பிற மொழியாளர்கள் ஆட்சி நடத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர்கள் விரைவில் விழித்துக் கொள்வார்கள். தமிழகத்துல சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுத்தால் பிற மொழியாளர்கள் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிருங்கிற காரணத்துக்காக எங்களுக்கு மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக இன்னைக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை ஜாதி வரி கணக்கெடுப்புகள் லெட்டர் எழுதக்கூடிய ஒரு கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழர்கள் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டியில் மிக மிக்க நன்றி. நன்றி.